ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்ப்ரவுட் மேக்கர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். வீட்லேயே முளைக்கட்டிய பயிரை ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரவுட் மேக்கர் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலரான ட்ரெடிஷ்னலான மெத்தடை கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரவுட் மேக்கருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, வேலையை வந்து சுலபமாக்குதா இல்லையா, அதே போல் வீட்லேயே இந்த ஸ்ப்ரவுட்ஸ்லாம் வச்சு ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ப்ரவுட் மேக்கர் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஸ்ப்ரவுட் மேக்கரோட கெப்பாசிட்டி எவ்வளோ, இதனுடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, நம்ம குடுக்குற காசுக்கு உண்மையிலேயே இந்த ஸ்ப்ரவுட் மேக்கர் வந்து ஒர்த்தா, இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட்டோட பேக்கிங் அண்ட் அன்பாக்சிங்னு வந்து பார்க்கும்போது, அன்பாக்ஸ் பண்ணதும் இந்த உள்ள ப்ராடக்ட் பாக்ஸ் தான் வந்து குடுத்துருக்காங்க. அதேபோல கார்ட்போர்ட ஷீட்டை வந்து நீட்டா கிழிச்சு சேஃப்டியாவும் பண்ணி குடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ள வந்து ப்ராடக்ட் தான் வந்து குடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி தெர்மாக்கோல்ல வந்து பேக் பண்ணி குடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸோட ஹைலைட்ஸ்னு வந்து பார்க்கும்போது, ஸ்ப்ரவுட் மீ பிராண்டிங்கும் கீழே இமேஜும் வந்து குடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து கியூஆர் கோடு வந்து குடுத்துருக்காங்க வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. இங்கே வந்து டீட்டெயில்டா 5 ஸ்டெப்ஸாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஜாரோட கால்வாசி அளவு பருப்பு எடுத்துக்க சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சுக்கணும் தண்ணி ஊற்றி. பாயிண்ட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊற வச்ச தண்ணியை மறுநாள் காலையில் வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணிவிட்டு வைக்க சொல்லிடுறாங்க. பாயிண்ட் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்ஸ் எல்லாம் ட்வைஸ் இது மாதிரி வந்து வாஷ் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 5 வந்து 2 to 3 டேஸ் வந்து இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. இதனோட இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்னு வந்து பார்க்கும்போது, சன்லைட்டில் டேரெக்டாக வைக்க வேணாம்னு சொல்கிறாங்க. அதே போல் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, மேலே வந்து பிளாஸ்டிக் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. அதே போல் ஸ்டாண்டுமே வந்து வருது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸாக ஃபில்டர் வந்து வரதுனால தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கும் ஏர் ஃப்ளோ போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸ் ஜாரோட மேலே ஸ்ப்ரவுட் மீ அப்படின்ற பிராண்டிங்கை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸ்னு வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. பாட்டமே வந்து நல்ல திக்னஸாக இருக்குன்னே வந்து சொல்லலாம். இதனுடைய கெப்பாசிட்டின்னு வந்து பார்க்கும்போது 1 லிட்டர் மெஷரிங் கப்பில் இது ஃபுல்லாக தண்ணியை வந்து ஃபில் பண்ணி ஊற்றும் போது 700 கொஞ்சம் கம்மியாக வருது. ஆனால் தண்ணி கொஞ்சம் சேர்ந்ததுனால நம்ம 700 mlலே வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காராமணி தான் வந்து முளை கட்ட போகிறோம். அதுக்கு அந்த காராமணியை ஜாரோட பாட்டம் லைன் வரைக்கும் கொட்டிக்கணும். அடுத்து ட்ரிங்கிங் வாட்டர் ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி வந்து ட்ரைன் பண்ணிடுறோம். மறுபடியும் ட்ரிங்கிங் வாட்டரை வந்து ஊற்றி பாதி அளவுக்கு மேலே கேப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓரமாக வந்து வச்சிடுறோம். இது வந்து முன்னாடி நாள் நைட்டு. இப்போ நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு. மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்போது அந்த தண்ணியோட கலரே லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இப்போ இந்த தண்ணியை நல்லா வந்து இது மாதிரி ட்ரைன் பண்ணிடுறோம். மறுபடியும் தண்ணியை வந்து ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறோம். வாஷ் பண்ணிட்டு மறுபடியுமே இது மாதிரி ஸ்லாண்டிங்கான பொசிஷனில் வச்சோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். ட்ரைன் பண்ணிட்டு ஓரமாக வச்சிடுறோம். இது டே 1ஓட மார்னிங். இது வந்து டே 1ஓட ஈவினிங் வந்து பார்க்கும்போது நைட்டு ஓரளவுக்கு வந்து முளை வந்திருக்கு. இப்போ மறுபடியுமே தண்ணி ஊற்றி ஷேக் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு தண்ணியை ட்ரைன் பண்ணிடுறோம். ட்ரைன் பண்ணதும் எடுத்து ஓரமாக வந்து வச்சிடுறோம். இப்போ நைட்டு வந்து ஆயிடுச்சு. டே 1 நைட்டு முடிஞ்சிச்சு. டே 2ஓட மார்னிங் வந்து பார்க்கும்போது நல்லாவே வந்து முளை வந்துடுறத வந்து பார்க்க முடியுது. மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி வாஷ் பண்ணிட்டு ட்ரைன் பண்ணிட்டு எடுத்து ஓரமாக வந்து வச்சிடுறோம். இப்போ டே 2ஓட நைட்டை வந்து பார்க்குறோம். அவுட்புட்னு வந்து பார்க்கும்போது செம சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்குது. நல்லாவே பெருசாக முளை வந்துருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அடுத்து பச்சை பயிரை முளை கட்ட போகிறோம். அந்த ஜாரோட பாட்டம் லைன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை பயிரை வந்து கொட்டி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து வாஷ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மேலே கேப்லேருந்து தண்ணி ஊற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா, குயிக்கெல்லாம் இறங்க மாட்டுது. ஸ்லோவாக தான் வந்து இறங்குது. சிங்க்ன்றதுனால தண்ணி வெளியே போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்து வெளியே வச்சு ஊற்றுறோன்னா ஸ்லோவாக ஊற்றுற மாதிரி தான் வந்து இருக்கும். இது மாதிரி நல்லா ஷேக் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு நல்லா வந்து ட்ரைன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த ட்ரிங்கிங் வாட்டர் இப்படி ஊற்றும் போது இறங்கலை. அதனால் அந்த கேப்பை வந்து எடுத்துகிட்டு டேரெக்டாகவே நம்ம வந்து தண்ணி பாதி அளவுக்கு மேலே வந்து ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓரமாக வந்து வச்சிடுறோம். இது முன்னாடி நாள் நைட்டு. இப்போ நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஊறிடுச்சு. மறுநாள் காலைல பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணியோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா ட்ரை பண்ணிடலாம். ட்ரைன் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரிங்கிங் வாட்டர் ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி வாஷ் பண்ணிட்டு ட்ரைன் பண்ணியாச்சு. ஓரமாக வந்து வச்சிடுறோம். இப்போ டே 1ஓட நைட்டு பார்க்கும்போது இது நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா முளை கட்டி இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. டே 2ஓட மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பெட்டராக வந்து முளை கட்டி இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இதுவே போதுமான அளவு இருக்குது அப்படின்றதுனால நம்ம நைட் வரைக்கும் போக வேணாம். இந்த அளவுலேயே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த 5 வகையான ஸ்ப்ரவுட்ஸ் ஒன்றா வந்து பண்ணி பார்த்துடலாம். பச்சை பட்டாணி, காராமணி, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பச்சை பயிறு. இது எல்லாமே அந்த ஜாரோட பாட்டம் லைனுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் வந்து எடுத்துக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு ட்ரைன் பண்ணிடுறோம். மறுபடியும் ட்ரிங்கிங் வாட்டரை பாதி அளவுக்கு மேலே வந்து எடுத்துக்கின்னு க்ளோஸ் பண்ணிட்டு ஓரமாக வச்சிடுறோம். இது முன்னாடி நாள் நைட்டு. ஒரு நாள் சோக் ஆனதுக்கப்புறம் டே 1ஓட மார்னிங் வந்து பார்க்கும்போது அந்த தண்ணியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த தண்ணி நல்லா வந்து ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சு ட்ரைன் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரிங்கிங் வாட்டர் ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி வாஷ் பண்ணிட்டு ட்ரைன் பண்ணிடுறோம். இது எடுத்து அப்படியே ஓரமாக வந்து வச்சிடுறோம். இப்போ டே 1ஓட நைட்டு வந்து பார்க்கும்போது லைட்டாக அங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் முளை வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது.
மறுபடியுமே நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு, ட்ரைன் பண்ணிட்டு ஓரமா வந்து வச்சுடுறோம். இப்போ டே 2வோட மார்னிங்னு வந்து பார்க்கும்போது நல்லாவே வந்து மொள வந்திருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதெல்லாம் மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணி, ட்ரைன் பண்ணிட்டு ஓரமா வந்து வச்சுடுறோம். இப்போ டே 2வோட நைட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே வந்து எல்லாமே மொள வந்த மாரி தான் வந்து தெரியுது. அதெல்லாம் ஒரு பிளேட்ல வந்து கொட்டி பார்த்துடலாம். எது எதெல்லாம் நல்லா மொள கட்டியிருக்கு அப்படின்றத. இப்போ எல்லாத்தையுமே வந்து கொட்டியாச்சு. செப்பரேட் பண்ணிடலாம். எது எது நல்ல மொள வந்துன்னு பிரிச்சு பார்க்கறதுக்காக. இப்போ எல்லாமே செப்பரேட் பண்ணியாச்சு. இந்த பச்சை பயிரும், காராமணியும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே பெருசு பெருசா வந்து மொள வந்திருக்கு. சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுவே இந்த பச்சை பட்டாணி பார்க்கும்போது ஒரு 50, 50 தான். பாதி வந்து நல்லா மொள வந்திருக்கு. பாதி வந்து லைட்டா ஆரம்பிச்சிருக்கு. அதுவே வெள்ளை சுண்டல்னு வந்து பார்க்கும்போது ஒரு 20% தான் வந்து மொள வரவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதேபோல கருப்பு சுண்டலுமே வந்து பார்க்கும்போது ஒரு 10-20% தான் மொளையே வந்திருக்கு. இந்த வெள்ளை சுண்டலும், கருப்பு சுண்டலும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட் எங்களுக்கு கரெக்ட்டா வரல. அது ஏன் வரல அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்போ ஓவராலா இந்த ஸ்ப்ரவுட் மேக்கர் ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1 இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராவே இருக்கு. அதேபோல ட்ரெடிஷனலான மெத்தட கூட கம்பேர் பண்ணும்போது, அது துணியில வந்து பண்ணுவோம். இது கிளாஸ் ஜார்ல வந்து பண்றோம். கிளாஸ் ஜார்ல வந்து பண்றதுனால ஹேண்டியாவும் இருக்கு. வாஷ் பண்றது ஈஸியாவும் இருக்கு. அதேபோல கிளாஸ்ன்றதுனால கேர்ஃபுல்லாவும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லனா உடைஞ்சிரும். பாயிண்ட் நம்பர் 2 இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரவுட் மேக்கர பத்தி ரிவ்யூ வந்து போட்டிருப்போம். அதுவும் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரவுட் மேக்கர் பெட்டரா இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஈஸியாவும் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 3 இதனுடைய பிரைஸ் 898 குடுத்து நாங்க வந்து வாங்கியிருந்தோம். இந்த ஜார இந்த பிரைஸுக்கு வந்து குடுத்து வாங்கணுமா? அப்படின்றது தான் இங்க ஒரு கொஸ்டின் மார்க். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இதே போல 100+ ஹோம் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க வாங்கி ரிவ்யூ வந்து போட்டுட்ருக்கோம். எது வந்து எது ஒர்த் இல்ல அப்படின்றத Amazon ஷாப் பேஜ்லயும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா இந்த ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.